ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு வேற லெவல் டாபிக் பற்றி பேச போகிறோம் ப்ரோ. ஒரு மனுஷனோட வாழ்க்கை அவனோட எண்ணங்களால தான் தீர்மானிக்கப்படுது தெரியுமா? இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் எலோன் மஸ்க், ஸ்டீவ் ஜாப்ஸ், ஜெஃப் பெசோஸ்னு ஏகப்பட்ட பெரிய ஆளுங்க உலகத்தையே கலக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையை பார்த்தா ஒரு விஷயம் கிளியராக புரியும். அவங்க சின்ன வயசுலேருந்தே பெரிய கனவுகளோட வேற மாதிரி யோசிச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நெப்போலியன் ஹில் அவரோட திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக்கில் கூட ஒரு பவர்ஃபுல் லைன் சொல்லியிருப்பாரு. நீ என்ன நினைக்கிறியோ அதுவாதான் ஆவ. அட என்னடா இது ஒரு சின்ன லைனா, ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆனால் இந்த விஷயம் உண்மையாக இருந்தால் ஏன் இன்னும் நிறைய பேர் வெற்றி பெற முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க? ஒருவேளை அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை அவங்களோட டேலண்ட் பற்றி அவங்களுக்கே தெரியாமல் இருக்கா? என்னதான் ப்ராப்ளம்? இன்னைக்கு இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரு மாஸ் ஆன்சர் பார்க்க போகிறோம் ப்ரோ. இது வெறும் கதையாக மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். சைடில் நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான சில ஆங்கில வார்த்தைகளையும் கற்றுக்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் டைமுக்கு இந்த வீடியோ 100% ஒர்த் ஆகும், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சரி, கதைக்குள்ளே போகலாம். ஒரு பரபரப்பான ரயில் ஸ்டேஷன். எப்பவும் கூட்டம், சத்தம், புதுசாக வர்றவங்க, கிளம்பி போகிறவங்கன்னு ஒரே நாய்ஸ். இந்த ரயில் ஸ்டேஷனில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் ப்ரோ. டெய்லி ரயில் வர்றப்போ போகிறப்போ பயணிகள்கிட்ட பிச்சை கேட்டு தான் தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு இலக்கு தான், இன்னைக்கு சாப்பிட ஏதாவது காசு கிடைக்குமான்னு பார்க்கறது. ஒரு நாள் இவன் எப்பவும் போல பிச்சை கேட்டுட்டு இருந்தப்போ ஒரு கிளாஸியான தொழிலதிபர் அங்கே வந்து இறங்கினார். அட, அவரை பார்த்தா ஹாலிவுட் ஹீரோ மாதிரி ஒரு ஃபீல். அவர் போட்டிருந்த காஸ்ட்லி சூட், அவர் நடந்து வந்த அந்த கான்ஃபிடென்ட் வாக், எதையும் பற்றி கவலைப்படாத ஒரு ஆட்டிடியூட். இதையெல்லாம் பார்த்த உடனே பிச்சைக்காரனுக்கு ஒரே ஒரு டாட் தான் வந்துச்சு. டேய், இவன் மாஸ் பணக்காரனாக இருப்பான், இவன்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நல்லா தாராளமாக தருவான். இந்த நம்பிக்கையோட அவன் உடனே அவரோட பக்கத்தில் போய் தயக்கமே இல்லாமல் கையை நீட்டுறான். ஆனால் தொழிலதிபர் என்ன பண்ணாரு தெரியுமா? காசு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நிமிஷம் நின்று இவனை கூர்ந்து பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. டேய், நீ எப்பவும் மற்றவங்க கிட்ட மட்டுமே வாங்குறியா? நீ யாருக்காவது எதையாவது கொடுத்துருக்கியா? பிச்சைக்காரன் ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டான். என்னடா இது, பிச்சைக்காரன்கிட்ட போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரேன்னு யோசிச்சான். வாழ்க்கையில் முதல் முறையா இப்படி ஒரு கேள்வியை யாராவது கேட்குறத கேட்டிருக்கான். குழப்பத்தோட சொல்கிறான், ஐயா, நான் ஒரு பிச்சைக்காரன், பிச்சை கேட்டு தான் உயிர் வாழ்கிறேன், என்கிட்ட யாருக்கும் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே. தொழிலதிபர் ஒரு சின்ன ஸ்மைலோட சொன்னார், நீ உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நம்புறியா? அப்போ உனக்கு மற்றவங்க கிட்ட எதையும் கேட்குறதுக்கு உரிமையும் இல்லை ப்ரோ. நான் ஒரு பிஸ்னஸ்மேன், நான் எக்ஸ்சேஞ்சில் நம்பிக்கை வச்சவன். அதாவது நான் ஏதாவது கொடுத்தா அதுக்கு பதிலாக இன்னொருத்தர்கிட்ட இருந்து எதையாவது வாங்குவேன். நீ எனக்கு ஏதாவது கொடுக்க முடிஞ்சா நானும் உனக்கு ஏதாவது தருவேன். ஆனால் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லைனா நானும் உனக்கு எதுவும் தர முடியாது. இப்படி சொல்லிட்டு அவர் ரயிலை ஏறி கிளம்பிடுறாரு. அந்த தொழிலதிபர் கிளம்பி போனதும் பிச்சைக்காரன் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அங்கேயே நின்றுட்டான். ஒரு நிமிஷம் அப்படியே உலகம் நின்ன மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. அவர் சொன்ன வார்த்தைகள் அவனோட மனசில் ரீவைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ நாள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் இப்படி யாரும் சொன்னதே இல்லை. அவர் கோபமாக பேசலை, ஆனால் ஒரு பெரிய உண்மையை சொன்னார். நான் எதையும் பரிமாற்றமாக கொடுக்கலனா ஏன் மற்றவங்க எனக்கு தரணும்? முதல் முறையாக அவனுக்கு ஒரு பெரிய கிளியர் பிக்சர் வருது. ஒருவேளை இதனால தான் மக்கள் அவனுக்கு அதிகமாக காசு தரல போல. ஏன்னா அவன் அவங்களுக்கு எதுவுமே தரல. அன்னைக்கு நைட் அவனுக்கு தூக்கமே வரல ப்ரோ. மூளையை கசக்கி யோசிக்கிறான். ஆனால் நான் என்ன கொடுக்க முடியும்? நான் ஒரு பிச்சைக்காரன், என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஆனால் அந்த தொழிலதிபர் சொன்ன வார்த்தை அவனுக்குள்ளே ஒழிச்சிட்டே இருக்கு, நீ பெறணும்னா முதல்ல கொடுக்கணும். அடுத்த 2 நாள் அவன் யார்கிட்டையும் பிச்சை கேட்கல. ஃபுல் டைம் யோசனையிலேயே இருந்தான். 3ஆவது நாள் அவன் ஸ்டேஷனில் உட்கார்ந்து இருக்கும்போது அவனோட பார்வை ரயில் பாதை பக்கத்தில் போகுது. அங்கே காட்டு மலர்கள் சும்மா கலர்ஃபுல்லாக பூத்திருந்துச்சு. அந்த மலர்களோட வைஃப் இவனை கவருது. திடீர்னு அவனுக்கு ஒரு ஐடியா பளிச்சுன்னு தோணுது. நான் வெறுமனே வாங்குறதுக்கு பதிலாக ஏதாவது கொடுத்தா என்ன? யாராவது எனக்கு பிச்சை கொடுத்தா நான் ஒரு மலர் கொடுத்தா என்ன?
ஃபுல் ஜோஷில் அவன் மெதுவாக போய் ஒரு கைப்பிடி மலர்களை பறித்து அவனோட யூஸ்வல் ஸ்பாட்டுக்கு வந்துடுறான். யாராவது ஒரு காசு கொடுத்தா இவன் ஒரு ஸ்மைல் விட்டு ஒரு மலரை கொடுக்குறான். ஆச்சரியமா மக்கள் மலர்களை சந்தோஷமா வாங்குறாங்க. சிலர் சிரிச்சு தேங்க்ஸ் கூட சொல்றாங்க. நாள் போக போக ஒரு மாஸ் மேஜிக் நடக்குது. மக்கள் இவனுக்கு அதிக பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு பேட்டர்னை பிடிச்சிக்கிறான். மலர்கள் இருக்கும்போது மக்கள் தாராளமா தர்றாங்க. மலர்கள் தீந்துட்டா காசு கம்மியாகுது. அப்போ இது உண்மைதான், மக்களுக்கு பரிமாற்றமா ஏதாவது வேணும்னு இவன் மனசுல ஓடுது. ஒரு நாள் இவன் மலர்களை பிச்சைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த தொழிலதிபரை பார்க்குறான். ரயிலில் உட்கார்ந்துருக்காரு. இவன் ஃபுல் எக்ஸைட் ஆகி ஓடி போய் சொல்கிறான், ஐயா, இன்னைக்கு என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க ஏதோ இருக்கு. நீங்கள் பணம் கொடுத்தா நான் மலர்கள் தர்றேன். தொழிலதிபர் ஒரு ஸ்மைல் விட்டு கொஞ்சம் காசு கொடுத்து 2 மலர் வாங்குறாரு. நீ எக்ஸ்சேஞ்சோட வேல்யூவை உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்ட ப்ரோன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நீ வெறும் பிச்சைக்காரன் இல்லை, நீ ஒரு பிஸ்னஸ்மேன். ரயில் அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து அவர் இறங்கி போயிடுறாரு. பிச்சைக்காரன் அங்கே நின்று அவர் சொன்ன வார்த்தைகளால் ஒரு புது தாட்ஸ் வருது. நான் உண்மையாகவே பிஸ்னஸ்மேனா? ரொம்ப நேரம் யோசிக்கிறான். திடீர்னு ஒரு லைட் பல்பு மொமெண்ட் வருது. இப்போ எனக்கு வெற்றியோட சீக்ரெட் புரியுது. நான் வெறும் பிச்சைக்காரன் இல்லை, நான் ஒரு ட்ரேடர். மக்கள் எனக்கு பரிதாபத்துக்காக காசு தரல, நான் கொடுக்குற மலர்களுக்கு காசு தர்றாங்க. அதாவது எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இவன் ஃபுல் ஜோஷ் ஆகி அன்னைக்கு ஒரு தைரியமான டெசிஷன் எடுக்கிறான். ஸ்டேஷனை விட்டு கிளம்பி மறுபடியும் பிச்சைக்காரனா திரும்பி வரல. 6 மாதம் கழித்து அதே ஸ்டேஷனில் 2 கிளாஸியான ஆளுங்க சந்திக்கிறாங்க. ஷேக் ஹேண்ட் கொடுத்து குலுக்குறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒரு க்யூரியஸ் லுக். டேய், நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னொருத்தர் சிரித்து சொல்கிறாரு, ஆமாம் ப்ரோ, இதே ஸ்டேஷனில் இதே ரயிலில் 2 தடவை சந்திச்சிருக்கோம். முதல் ஆள் மூஞ்சியை சுழிச்சு யோசிக்கிறாரு. திடீர்னு அவருக்கு கண்ணு விரியுது. ஓய், நீ தானே அந்த பிச்சைக்காரன், நான் காசு தர மறுத்தவன், அப்புறம் உன்கிட்ட மலர் வாங்கினவன். முன்னாள் பிச்சைக்காரன் சிரிச்சு, ஆமா ப்ரோ, அது நான் தான். ஆனால் இப்போ நான் பிச்சைக்காரன் இல்லை, ஒரு மாஸ் மலர் பிஸ்னஸ் நடத்துகிறேன். இப்போ அதை விரிவாக்க பயணிக்கிறேன். தொழிலதிபர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி வாயடைச்சு நிற்கிறாரு. டேய், இது செம, என்ன மாறிச்சு? மலர் விற்கிறவன் ஸ்மைல் பண்ணி சொல்கிறான், நீங்கள் எனக்கு வாழ்க்கையோட ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தீங்க. நாம் பெறணும்னா முதல்ல கொடுக்கணும். அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு பிச்சைக்காரன் இல்லை, நான் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ்மேன். என்ன அப்படி பார்க்கணும்னு தோணுச்சு. 2 பேரும் மறுபடியும் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. இப்போ சமமா. அப்புறம் அவங்க எதிர்காலத்தை நோக்கி ரயில் ஏறி கிளம்புறாங்க. வாழ்க்கை நாம் நம்மளை எப்படி பார்க்குறோங்கிறதால தான் வடிவமாகுது ப்ரோ. நீ உன்னை சின்னவனா நினச்சா சின்னவனாகவே இருப்ப. ஆனால் உன்னோட உள்ளார்ந்த பவரை புரிஞ்சுக்கிட்டா மகத்துவத்தை அடையலாம். ஸோ உன்னை நீயே லிமிட் பண்ணிக்காத. உன்னை ஸ்ட்ராங்காக, டேலண்டடாக, வெற்றிகரமானவனாக பாரு. ஏன்னா உன் எண்ணங்கள் மாறினா உன் ஃப்யூச்சரும் மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு டம்ஸ் அப் போடுங்க. கீழே கமெண்ட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்கள். மற்றவங்களை ஊக்கப்படுத்த இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திப்போம். பை ப்ரோ.